நமஸ்காரம் ஷெஃப் சுகானா. அது நாட்டில் விட என்ன பேசுனீங்கன்னு ஒன்றும் தெரியல. நமஸ்காரம் மட்டும் விளங்கிடுச்சு. 4 டிஷ் இருக்கு. அதில் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிஷ் இருக்கும் கண்டிப்பா. அது என்ன? எரிஷேரி, பம்கின் எரிஷேரி. ஓகே ஓகே, பம்கின் எரிஷேரி my favorite. என்னது இது? கேரளா ஓலன். ஓகே, பாருங்க, கேரளா ஓலன் செய்யற எல்லா ஐட்டமும் இங்க ரெடியா இருக்கு. the most unique part in the dishக்குனா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க black eyed peas. அந்த குரூப்ல, அந்த ஹிப் ஹாப் குரூப்ல கொதி வைக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. கொஞ்சம் சிம்பிளா சிம்பிளா ரெண்டும் தேவைப்படாது. இதுல எந்த ஒரு டேஸ்டும் இல்லாத மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். கொஞ்சம் bland. when you join this item with the black eyed peas இல்லையா, it gives it a little bit of texture, gives it a bit of என்ன சொல்லுவாங்க, bite. மலையாளி வந்து ஷார்ட் ஃபார்மா மல்லுன்னு வாங்க. ஆமாமா, एक्चुअली அது வந்து ப்ராப்பரான வேர்டா இல்ல एक्चुअली அது கொஞ்சம் ரூட்டான வேர்ட்? இல்ல ப்ராப்பரான வேர்ட். ஃபர்ஸ்ட் என் பேரு சந்தியா, அப்பா பேரு லார்ட் நாராயணன். I used to be a full-time corporate executive when my mother-in-law had passed. There was no one to take care of my father-in-law and he's an Alzheimer patient. So I took a career break to be a full-time caregiver. அந்த சைக்கிள் கேப்ல ஆக்டிங் ரோல்ஸ் வந்துருச்சு. தமிழ்ல பச்சையா சொல்லணும்னா ஒரு சிங்கப்பெண். சொந்த அப்பா அம்மாவே டேக் கேர் பண்ணாத இந்த காலத்துல அவங்களோட கரியர் விட்டு மாமனாரை டேக் கேர் பண்றாங்களே தாயே. நிறைய பேர் எம்சிஓல வந்து சமைக்க ஆரம்பிச்சாங்க. I was looking for videos இல்லையா, who can explain to me simply. Thank God chef Dave's journey video was there. ஓகே, இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாமா? கொஞ்சம் என்ன இந்த gourd எப்படி சொல்றது மலையாளத்துல சொல்லுங்கன்னு? ஓலன். அல்ல அது டிஷ், ஆனா இதுல தெரியல. இல்ல சொல்லுங்க. ஓகே, அப்புறம் சில்லி கருவேப்பிலை போடுங்க. கேச்சல கோகனட் மில்க் ஆட் பண்ணியாச்சு. லோ டு மீடியம் ஹீட். ஓகே, வெரி சிம்பிள் டிஷ். அப்பா வந்து தமிழ், அம்மா வந்து மலையாளம்னு. வீட்ல தமிழ் பேசுவீங்களா இல்ல மலையாளம் பேசுவீங்களா? அப்பா செட்டியார். ஓகே, ரெண்டு பேரு தமிழ் பேசுவாங்க, மலையாளம் பேசுவாங்க. ஆனா அந்த டைம்ல அப்பா சொன்னாங்க, if you want to do businessனா கிளியரா இங்கிலீஷ்னா பேசணும். ஸோ வீட்டில் தான் மெயின் லாங்குவேஜ்னா இங்கிலீஷ் தான். ஓணம்க்கு அம்மா என்ன செய்வாங்க, she will do 21 dishes. Wow. Day before we'll be sitting down and cutting the vegetables. ஒரு அளவுக்கு I think my knife skills is டக்கு பரவாயில்ல ப்ராக்டிஸ் பண்ணி all that she did when she cooked with love. And when someone eats the cooking and say, அப்பாடா என்ன ஒரு சுவை, எந்த இങ്ങനെ ஒரு சாப்பாடு, உக்ரன் சாப்பாடு, அடிப்பொலி, ஐயோ தெய்வமே, I have not eaten a சாப்பாடு like this. Then you realize it is worth cooking. பொங்கி வந்துருச்சு. ரொம்ப காதல பண்ண மேஸ்ட்டு நாத்த வேலையெல்லாம் கிளியர் பண்ணிட்டு நல்ல பிள்ளை மாரி திரும்ப வந்திருக்கோம். It is overflow. Don't worry, it will still turn out all right. So for cooks who are like me, don't worry. My husband, every time I'll cook, he will say, are you an alien? Who is cooking? I can't believe my wife is cooking. I will never used to cook. He is always shocked, but he enjoys the cooking. So soft already. So what you can do is, ஒரு 2-3 பீஸ்ல you can actually mash it. It will make the Olan a little bit more thicker. சில பேர் like it a little thinner, so அங்க ஃபுல்லா அந்த ஷேப் இருக்கும். thick coconut ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணா போதும். Just ஒரு கொதி. ஓகே, அவ்வளவுதான். அந்த லைட்டான ஒரு காரம் மாதிரி கரெக்ட், சூப்பர், ஆன் பாயிண்ட். தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சும்மா அப்படி அழகா இப்படி மேலே டிசல் பண்ணிட்டு. The smell itself is so good. அந்த மனசுக்குள்ள ஹிருதய நிறைஞ்ச போன ஆசம்சங்கள்.